மக்களே இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுற இடத்துல தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு அடிப்படை வசதி கூட இல்லை பாருங்கள். சுற்றி ஒரு செவரே இல்லாத வீடு தாங்க. ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு பின்தங்கி நிலையில் இருக்காங்க. நீங்கள் இதே ஊராங்க்கா? இதே ஊர் தான். ஓ, எப்படிங்க அந்த காட்டுக்குள்ளே ஒரு டீப்பான இடத்துல இருக்கீங்க? இருக்கிறோன்னா அப்புறம் என்ன பண்ணுறது, இருந்தானே ஆகணும், வேறு வழி இல்லைல்ல. வீடு கூட ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில தான் இருக்குது. உங்களோட வருமானம்லாம் எப்படிங்க்கா? வருமானம் இல்லை, காட்டில் ஓட்டி குச்சி 2 வைக்கிறோம், அவ்வளோதான். அப்புறம் போய் கூலியாக செஞ்சால் தான் இல்லைன்னா இல்லை. காட்டில் விவசாயம்லாம்க்கா? விவசாயம்லாம் ஒன்றும் இல்லை, தான் குச்சி வச்சுருக்குறோம், அவ்வளோதான். இப்படி வருமானத்துக்கெல்லாம் கூலி வேலை தான்? கூலி வேலை தான். கையில் எதுனாங்க்கா? கையில் வச்சுருக்கீங்க இது? கையில் எதுவும் இல்லை, இதா விளக்கம் மாதிரி போட்டுருக்கு. நீங்களே ரெடி பண்ணதை விளக்கம் மாறுது? அது நாங்களே ரெடி பண்ணுறோம். இந்த இடத்து பேர் என்னங்க்கா? இதா இந்த ஊர் பேர் இந்த கரெக்டாக நெய்மலை. இது நெய்யமலையாவா இது, இல்லை ஏதாவது கிராமத்து பேர் இருக்குது அந்த இடத்துக்கு? ஏதாவது இல்லை, நெய்மலை எடுத்தோம். நெய்யமலையா தான். இன்னும் உள்ளே போனால் என்னென்ன ஊருங்கக்கா இருக்குது? மேலே போனால் நெய்யமலை, அக்கரைப்பட்டி, இங்கே ஆலங்கடை, வடக்காடு, அக்கரைப்பட்டி, இங்கே ஆத்தோளவு, 4 ஊர் இருக்குது. சாப்பாடுலாம் எந்த மாதிரிங்க்கா? நீங்களே நெல் போட்டு சாப்பிட்டுக்கிறீங்களா இல்லை கடையில் அந்த மாதிரிங்களா? கடையிலலாம் வாங்க மாட்டோம், காட்டில் தான் செஞ்சுக்கோங்க. சாமை, தெனை, கேவுரு, இந்த மாதிரி சோளம், கம்பு இருக்கும். நெல் சாப்பாடுலாம் கிடையாது? நெல் சாப்பாடு ரேஷன் அரிசி போடுறாங்களா, அது மட்டும்தான் அரிசி சாப்பாடுன்னு சாப்பிடுவோம். அப்புறம் மீதி வந்து காட்டு பண்டம் தான். ஊரெலாம் கலந்து தான் சாப்பிட்டுக்கிறீங்க. உங்களுக்கு கரண்ட் இல்லையாங்க்கா இங்கே? கரண்ட்டு இல்லை, நாங்கள் வாங்கலாம். எல்லாம் சோலார் தான்? வீட்டில் தான் இருக்கீங்க. சோலார் எப்போ போட்டிங்க? இப்போ தான் போட்டிங்களா இல்லை ரொம்ப வருஷம் முன்னாடியே போட்டிங்களா? அது முன்னாடி போட்டு அதெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் இப்போ கரண்ட் வந்ததுலேருந்து இப்போ யூஸ் பண்ணுறதெல்லாம் அப்புறம் வசதி இருக்கிறீங்க வாங்கிட்டாங்க, நாங்கள் முடியல, வாங்கலாம், கிடையாது. இப்போ உங்களுக்கு கரண்ட்டே இல்லை? இல்லை, சோலாரும் வேலை செய்யல? இல்லை. இப்போ இருட்டில் தான் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் கரண்ட்டு பொருள் எதுவுமே யூஸ் பண்ணுறதே இல்லை? இப்போ ஃபோனுக்கு சார்ஜ் போடுறது அந்த மாதிரிலாம் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறீங்களா? யூஸ் பண்ணுறோம், அது ஆனால் கொண்டு போய் சார்ஜ் கரண்ட் இருக்கிறீங்க வீட்டில் போட்டு வந்துடுவோம். அதுக்காகவே நீங்கள் வெளியில் போய் தான் போடணும். ரொம்ப கஷ்டம் தான் இல்லைங்க்கா? கஷ்டம்தான். வீட்டுக்காரங்களாம் என்ன மாதிரி வேலைங்கக்கா போகிறாங்க? அவர் வாழைப்படி போவார், பூ கடைக்கு வேலைக்கு போவார். கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்காரு. எத்தனை வீடு இருக்கா? இல்லை, எத்தனை குடும்பம் இருக்கீங்களா? நீங்கள் ஒரே குடும்பம் தானே அந்த இடத்துல? இல்லை, இருக்குது 4 வீடு இருக்குது, தாங்கூர் ரோடு இருக்குது, 3 பேர் அண்ணன் தம்பி. அண்ணன் 3 பேரும் இந்த இடத்துல இருக்கிறீங்க. இதெல்லாம் உங்கள் காடுங்களா கீழே எல்லாமே? தான். தண்ணி வசதியெல்லாம் எப்படிங்கக்கா குடிக்கிறதுக்கெலாம்? ஆற்றுல தண்ணி இருக்குது, கிணறு இருக்குது. இப்போ கிணறு நீங்களே வெட்டியிருக்கிறீங்க? போய் மோண்டுட்டு வந்துருக்கோம். அங்கே மேலே ஒரு வீடு இருக்குங்க, அங்கே ஆளுங்க இருக்காங்களா? போகிறதுக்கு வழி இருக்குங்களா அங்கே போகிறதுக்கு? வழி இருக்குது, போகலாம், தாபர் அதில் போய் அந்த வழியிலேயே போகலாம். அப்படி மேலே போகணுமா? உங்களை வீடு கட்டுறதுலாம் கவர்மெண்ட்டில் ஸ்கீம் தராங்களா? அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலையா? வந்துச்சு, அது ஒரு வீடு கட்டிருக்கிறோம், அது பாதி தான் வந்துச்சு வில்லு, அப்புறம்லாம் வரல. எங்கள் ஊருக்குள்ளே கட்டிருக்கீங்களா? தான் போட்டு கட்டிருக்கிறோம். ஊருக்குள்ளையா? அங்கே நீங்கள் தங்குறது கிடையாதா? அங்கே தங்குறது இல்லை, அது ஊருக்குள்ளே இருக்கிறோம். அது ஊருக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் வசதிங்க, மாடு இருக்குது, ஆட்டுக்குட்டி இருக்குது, அது பார்க்கணும். அப்புறம் அதனால வீடு கட்டி அது இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் செய்யணும், முடியல. அப்புறம் சரி அந்த வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். வசதி இல்லாதனால அது கரெக்டாக செய்ய முடியல. கடன் இருக்குது, அப்புறம் கடனெல்லாம் கொஞ்சம் அடைச்சிட்டு அப்புறம் அதை இனிமேல் வாங்கி தான் செய்யணும். உங்களுக்கு பசங்களாம் எத்தனை பேருங்கக்கா? பொண்ணு 4 பொண்ணு இருக்குது, இப்போ தான் பையன் ஒன்று. எல்லாம் படிக்கிறாங்களா? எப்படி அந்த மலை ஓரத்தில் இருக்கீங்களே, உங்களுக்கு எதுவும் காட்டு விலங்கு தொல்லை இதெல்லாம் எதுவும் இல்லைங்களா? அதெல்லாம் அப்படிலாம் வராது. பரவாயில்ல, ஏன்னா மலை ஒட்டியே இருக்குது. ரோட்லேருந்து நம்ம உள்ளே தள்ளி ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துல தான் இருக்கிறீங்க. மழைகள்லாம் இப்போ இந்த விட தண்ணி சல்லுன்னு கீழே இறங்கும்ல, அடிக்கும். இப்போ நான் வர வரல பார்த்தீங்கன்னா ஓட மாதிரி தான் இருந்துச்சு, அதெல்லாம் தண்ணி ஓடுங்க மழை பெஞ்சா. இந்த வருஷம் மழை அதிகமான மழை இல்லைடா, இப்போ ரோடு இதெல்லாம் சரி பண்ணத்தான். இதெல்லாம் மழை இந்த வருஷம் அதிகமான மழை, இந்த மழை பெஞ்சதுனால தண்ணி விட்டு வெட்டிட்டு போயிடுச்சு, தடம் வசதி எல்லாமே. நாங்கள் கஷ்டப்போம் அந்த காலத்துலேருந்தே இந்த காலத்து வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், கஷ்டப்படாமலாம் இல்லை. இப்போ கொஞ்சம் நாளையில் வந்து தான் இப்போ இந்த ரோட்டு வசதி வந்து இப்போ கொஞ்சம் நட மாதிரி இருக்குது. இல்லைன்னா எது எடுத்துக்கிட்டாலும் உப்பு மிளகா வாங்குறதுக்கு நடந்து போகணும், நடந்து வரணும். கீழே வேலூரே போகணுங்களா? தும்புல் போனால் தான், எடைப்பட்டி போனால் தான், வேலூர் வந்தால் தான். கீழே ரோட்டுக்கு போய் பஸ் ஏறி போகணும். பஸ் ஏறி போகணும், அந்த மாதிரி நடந்துக்கிட்டோம்.
இப்போ அது கொஞ்சம் மாதிரி இருக்குது கொஞ்சம். பைக் இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் ஈஸியாக போயிட்டு வந்துடுவீங்க. அது என்ன அந்த பஸ் வசதி இருந்துச்சுன்னா இன்னும் பிரச்சனையே இல்லை கொஞ்சம். இப்போ வண்டி இருக்கிறவங்க போயிடுறாங்க, வண்டி இல்லாதவங்க எதிர்பார்த்துட்டு உக்காந்துருக்கிறதா இருக்குது, நடந்து போகிறதா இருக்குது, என்ன பண்ண முடியும். நான் வரும்போதே பார்த்தேன் நிறைய பேர் கீழே நடந்தான் இறங்கிட்டு இருந்தாங்க, நடந்தான் ஏறிட்டு இருந்தாங்க. அது மாதிரி தான் போயிட்டு இருக்கிறோம். வயசானவங்களாம் அப்படி தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ பஸ் வசதி இருந்தால் இப்போ அது அந்த டைமுக்கு போயிடலாம், அந்த டைமுக்கு வந்துடுவாங்க. அதுதான் இல்லையே. ஒரு நாளைக்கு ஒரு 3 சிங்கிள் 4 சிங்கிள் இருந்தால் கூட போதும். 2 சிங்கிள் வந்தால் கூட போதும். அது கூட இல்லாமல் நடக்குது. பல்ப்பு என்ன பண்ணுறது. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடியும் இது வரைக்கும் பஸ் வசதி வரல. இல்லையே, வரலையே. நீங்கள் பிறந்ததெல்லாம் இங்கே தானாக்கா? பிறந்தும் நெய்மலையை தான், கல்யாணம் பண்ணதும் நெய்மலையை தான். வேற தெரிஞ்சதுலேருந்து இப்படி தான் இருக்குது. ஹாஸ்பிட்டலும் கூட கிடையாது மேலே? எதுவுமே கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு கீழே போனால் தான். எங்கே எந்த ஹாஸ்பிட்டலும் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. ஏதோ அந்த பள்ளிக்கூடம் மட்டும் ஒரு 10வது வரைக்கும் கட்டி கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். பள்ளிக்கூடம் எத்தனை வருஷம் ஆகுது? பள்ளிக்கூடம் இப்போ தான் கட்டினாங்க. இப்போ ஒரு 6-7-8 வருஷத்துக்கு முன்னாடி தான். இப்போ வந்தது தான் எல்லாமே. அப்புறம்லாம் பால்வாடி ஒன்று தான் இருக்கும், ஒரே ஒரு பள்ளிக்கூடம் மட்டும்தான் இருக்கும், அவ்வளோதான். அப்போலாம் யார் வந்து சொல்லி கொடுக்குறாங்க மலை ஏறி வந்து. இப்போ தான் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ ரோட்டு வந்ததுனால இப்போ கட்டி கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் பரவாயில்ல. நீங்கள் படிச்சிருக்கீங்களாக்கா? இல்லையே, நாங்கள் அந்த காலத்தில் தான் எந்த பள்ளிக்கூடம் நீங்கள் சுத்தமாக ஸ்கூல் போனதே கிடையாது. போகல. நாங்களாம் 2 பொண்ணுங்க 3 பசங்க எங்கள் அம்மாவுக்கு. நாங்கள் 5 பேர். 5 பேரும் தம்பி எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் படிக்க வச்சாங்க. 4 பேர்த்தும் படிக்க வச்சாங்க. என்ன படிக்க வைக்கல. முன்னாடி பிறந்து பொண்ணு படிக்க வைக்கல, அப்புறம் விட்டாங்க. உங்களுக்கு எழுத படிக்கலாம் தெரியாது? எதுவுமே தெரியாது. இப்போ மேலே மலையில் 3/4 பேர் படிக்கல. இல்லை அப்போ யார் படிச்சிருக்காங்க? இப்போ ஒரு 10 வருஷத்துலேருந்து தான் கொஞ்சம் எல்லாம் விவரம் ஆகிட்டு எல்லாரும் இப்போலாம் படிக்க வச்சுருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி யார் பள்ளிக்கூடம்? எந்த பள்ளிக்கூடமெல்லாம் ஒன்றும் இல்லை. பாதியார் வருவாங்க, கொஞ்ச நேரம்னா 1 மணி நேரம் தான் இருப்பாங்க, அவங்களாம் போயிடுவாங்க. மலை ஏறி வரணும், இறங்கணும். பஸ் இல்லை, பஸ் எதுவுமே தடை வசதி இல்லாமல் அப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ தானே இப்படி நடந்துட்டு இருக்குது. இப்போ ஓரளவு கொஞ்சம். இங்கே ஏதாவது மலையில் படித்தவங்க யாராவது கவர்மெண்ட் வேலைக்கு அதிகாரி யாராவது இருக்காங்களா? அந்த மாதிரி இல்லையே. இந்த மலையில் படிச்சுட்டு யாரும் அதிகாரியாவோ ஒரு கவர்மெண்ட் வேலை யாருமே கிடையாது? இருக்கிறாங்க, ஒரு சில பேர் இருப்பாங்க, அதிகம்லாம் இருக்க மாட்டாங்க, இருக்கிறாங்க. ஒரு 4 பேர், ஒரு 5 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். இப்போலாம் ஓரளவுக்குலாம் படித்து முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. என்ன உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் போக்குவரத்துக்கு பஸ் இருந்தால் ஓரளவுக்கு தோதாக இருக்கும். அது ஒன்று தான். நினச்ச நேரம் போகலாம் வரலாம், கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். கஷ்டம் அதுதான், மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஆத்திர அவசரம்னா கூட உங்களால் போக முடியாது. ஏதாவது பாம்பு கடி பூச்சிக்கடினா கூட டைமுக்கு உங்களுக்கு போயிட்டு வர முடியாது. அந்த டைமுக்கு அதான் போக வேண்டியது தான். அப்புறம் யார் காப்பாற்றுறது? எந்த வசதியுமே இல்லைன்னா என்ன பண்ண முடியும் நம்ம? நாள் எவ்வளோ முன்னேறிடுச்சு, ஆனால் இன்னும் ஒரு சில இடங்கள் இதே மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் நிறைய முக்கால்வாசி இடமே அதெல்லாம் இருக்கும். ஏற்காடு 600 மேலே அந்த மாதிரி சைட்லாம் டெவலப் ஆகிடுச்சு, எல்லாமே மேலே வந்துருச்சு. கொஞ்சம் நீ ஒரு 1000 பேர் இருப்பீங்களாக்கா மக்கள் எல்லாரும்? 1000 பேர்? ஐயோ சாமி மிச்சமாக இருப்பாங்க. அதுதான் 2, 3, 4 கிராமம் இருக்குது இல்லை. ஒரு 5000 பேர் இருப்பீங்களா? இருக்கும். ஒரு 5000 பேர் இருக்கிற ஊருக்கு எந்த வசதி இல்லைங்கிறது ஆச்சரியமாக தாங்க இருக்குது. இவ்வளோ ஜனத்தொகை இருக்குது, ஆனால் இந்த ஊருக்கு இப்படி ஏன் கவர்மெண்ட்டு பண்ணித்தர மாட்டேங்குது தெரியல. ரோடு வசதியும் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஹாஸ்பிட்டலு பஸ்லாம் விடலாம், ஆனால் ஏன் விட மாட்டாங்கிறது தெரியல. அப்புறம் அந்த அம்மா இருந்திருந்தா இத்தனை நாளைக்கு வந்திருக்கோம். அந்த அம்மாவையும் ஒழிச்சிட்டாங்க. அப்புறம் எந்த செய்யுது, யார் செய்கிறாங்க? நீங்களாம் முயற்சி பண்ணி பார்த்தீங்களாக்கா அந்த பஸ்ஸுக்கு, ஹாஸ்பிட்டலுக்குலாம்? அதெல்லாம் எங்கள் ஊருக்கு வந்த பஸ் பேர் மண்ணூருக்கு போயிட்டு இருக்குது. ஓ, இங்கே விட்ட பஸ்ஸை மாற்றி விட்டாங்களா? ரோடு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டாங்க. அந்த மண்ணூருக்கு போயிட்டு இருக்குது. இந்த ஊருக்கு வரல. எங்கள் ஊருக்கு விட்டு வந்த பஸ் தான் அங்கே திருப்பி விட்டாங்க. ரோடு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்கள வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரோடெல்லாம் சரி பண்ணுறாங்க, போட்டதுக்கப்புறம் பஸ் வர வாய்ப்பு இருக்குங்களா? தெரியல, பார்த்தா தான் தெரியும். நம்ம கையிலே இருக்குது. நாம என்னத்த சொல்லி நம்ம இங்கெல்லாம் ஊர் தலைவர் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் இருக்கிறாங்களே, அவங்க எதுவும் முயற்சி எடுக்கலைங்களா? அவங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களாலே முடியல. அவ்வளோ கஷ்டமாக அந்த விஷயம். ஒரு 5000 பேர் மாறுற ஊருக்கு ஒரு பஸ்ஸு கொண்டு வரது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா? ஆமாம். கணக்குழு தலைவர் இருக்கிறாரு, நம்பர் இருக்கிறாரு, எல்லாருமே இருக்கிறாங்க. அதெல்லாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்த பாடு. என்ன தொகுதிங்க? ஏற்காடு தொகுதியா இல்லை எந்த தொகுதியில் வருது? இதா இல்லை, அங்கே ஏற்காட்டு அதில் தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த ஏற்காடு தொகுதி தானா?
ஏற்காடு எம்எல்ஏலாம் இங்கே வருவாங்கல்ல மேலே, வருங்களே. வந்து பார்த்துட்டு கூட அவங்க எதுவுமே பண்ணி தரல. எங்கே அந்தனோட இதுக்கு வராங்க, அந்த இதுக்கு பார்த்துட்டு போயிடுறாங்க உடனே. செஞ்சு தராங்க. ஓட்டு வாங்குறதுக்கு எல்லோரும் வராங்க, வரலன்னாலாம் இல்லை, வருவாங்க. ஓட்டு போட்டால் தீர்ந்துச்சு, அவங்க வேலை முடிஞ்சது போயிட்டே இருக்கிறாங்க. யார் செய்கிறாங்க நமக்கு? இதெல்லாம் அவரை செடிங்களா? அவரை செடி. காய்கறிலாம் நீங்களே எல்லாம் பண்ணிக்குவீங்களா? குழம்பு காய்கறிலாம் காயெல்லாம் சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்தா தான். அங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சர். அங்கெல்லாம் காட்டெருமை இறங்குற மாதிரி இடம் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. காட்டெருமையும் வரும், பன்னி வரும், எல்லாமே வரும். அதுக்கெல்லாம் பார்த்து தான் இருக்கணும். அதுக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? ஓட முடியுமா? எங்கே ஓட முடியும்? இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அங்கே வாழ வேண்டியதாக இருக்குது. உயிரை பணைய வச்சு வாழ வேண்டியதாக இருக்குது. ஆமாம். இது மாடு கட்டுற இடமாங்க்கா? ஃபுல்லாக மண் வீடாங்க்கா? இதெல்லாம் கட்டி எத்தனை வருஷம்க்கா இருக்கும்? 15-20 வருஷம் இருக்கும். மேலே பூசணிக்காய் மேலே தொங்குதுங்க்கா மரத்தில். இது பலாமரமாங்க்கா? காய்க்குங்களா அது? இந்த வழி எங்கங்க்கா போகுது? ஆற்றுக்கா? அதில் தண்ணி ஓடுதுங்களா? போய் பார்க்கலாங்களா? இல்லை போகலாம்ல? மக்களே, இங்கே கீழே ஒரு ஆறு ஓடுதான். அந்த ஆற்றை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். படிக்கட்டு மாதிரி இருக்குங்க. இவ்வளோ கீழே வரலாங்களா? கீழே வரலாங்களா? கீழே வரலாம்னா இந்த இதுக்கு ஆற்றுக்கு போக முடியும். ஆற்றுக்கு போகலாங்களா? தண்ணி ஓடுதுங்களா? எவ்வளோ தூரம் போகணும்? செப்பல் அங்கே போட்டு போகுது. செப்பல் போட்டு போகக்கூடாதா? கோயில் இருக்கா? கொஞ்சம் கழட்டி விட்டுக்கலாங்களா? இல்லை இல்லை, அங்கே இங்கே போட்டு போகலாம். பக்கமாக கோயில் இருக்கா? இந்த அந்த மாங்கத்துக்கு கழிச்சிட்டு போயிடலாம். தண்ணி நிறையா ஓடுதுங்களா? ரொம்ப அதிகம் போகலாம். ஒரு 1.5 வருஷம் போகும். நீங்கள் என்ன படிக்கிறீங்களா? படிக்கலண்ணா. உங்கள் பேர் ப்ரோ? கந்தசாமிண்ணா. கந்தசாமி. ஏன் படிக்கலாம்ல? ஏன் படிப்பு விட்டீங்க? படிக்கலாம். ஏன் படிப்பு ஏறலையா? பிடிக்கலையா? எல்லாம் ஃபுல்லாக நெல் போட்டு அடித்ததா? வயலாது? வயல் தான். ஓ, சென்னை இருக்குது. இது என்ன தண்ணி இது மாதிரி கட்டி வச்சுருக்கீங்க குளம் மாதிரி? அது ஆமாங்க, இது பண்ணால் தான் நிற்கும். ஓ, கரை கட்டி வச்சுருக்குறதா? எதில் இதுலையா? இதுலையா? இந்த சைடு போகணும். ஆற்றுக்கு அது ஆறு இருக்குண்ணா. அவ்வளோதானா? அவ்வளோதான். இதேமாரி எங்கே போகல. நான் கூட ஆறுனா பயங்கரமாக தண்ணி வாய்க்காலில் ஓடுன்னு நினச்சேன். அந்த அளவுக்கு ஓடலண்ணா. அது மழை டைமில் அந்த மட்டும் அதிகமாக ஓடும். முன்னாடி இந்த தோப்பு இருக்கா கீழே? தோப்பு அந்த அளவுக்கு தான் இல்லைண்ணா. மரம் அதிகம் இருக்கிறதுனால அது தோப்பு மாதிரி தெரியுது. கிணறு அது? கிணத்துண்ணா அது. கிணறு இவ்வளோதான் ஆழம் இருக்குது? அவ்வளோதான். தண்ணி இது மாரி கொஞ்சம் கூட இறங்குது. ஓ, எப்பயுமே இப்படி தான் தண்ணி இருக்குமா? எவ்வளோ காய்ச்சாலும் தான் தண்ணி வத்தவே வத்தாதா? இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவீங்களா? இல்லை குடிக்கிறதுக்கு மட்டும்தான். இதுதான் குடிக்கிறீங்களா? பயன்படுத்துங்க. இப்போ இதுதான் குடிக்கிறீங்களா? குப்பையாக இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படி உங்களுக்கு செட் ஆகுதா? செடியாக க்ளீன் பண்ணிட்டு வரலாம். இல்லை தண்ணியில் இவ்வளோ பூச்சி குப்பைலாம் இருக்க மாதிரி இருக்குது. எப்படி குடிக்கிறீங்க? வடிபட்டுங்க. தண்ணி வடிகட்டி குடிச்சுக்குவீங்க? வடிகட்டி சுட வச்சு குடிச்சு. இப்போயே தண்ணி இவ்வளோ தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கு அந்த மட்டத்துக்கு.
பாப்பா நீங்கள் படிக்கலையா? நீங்களும் ஸ்கூல் போகல? எத்தனை வரைக்கும் படிச்சிருக்கீங்க? ஏன் +1 +2 படிக்கலையா? ஏன் மேலேயே படிச்சிட்டிங்க, கீழே போய் படிக்கல? மேலே ஸ்கூல் இருந்தால் படிச்சிருப்பீங்க, இப்போ ஸ்கூல் வசதி இல்லாதனால படிக்கல. சரி, இப்போ கோயில் இருக்கு, நீங்கள் எங்கே இருக்குது சாமி? இல்லை இங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. நாங்கள் இல்லை இங்கே செருப்பு போட்டு வரக்கூடாதுன்னு சொன்னீங்களா? கொண்டு வந்து இங்கே விட்டுக்கிறோங்க. ஓ